இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 33 43, 45 46 நம்முடைய சிந்தனைக்கு. இதில் திராட்சை தோட்டத்தை ஒரு தலைவர், ஒரு நிலக்கிழார் சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடம் கட்டி தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டார். இந்த குத்தகைக்கு எடுத்தவர்கள் அதன் குத்தகையை சரியாக அளக்கவில்லை. குத்தகை கேட்டு வந்த தலைவருடைய ஆட்களை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், அவர்களை அடித்து துரத்தினார்கள். கடைசியாக நிலக்கிழார் தன்னுடைய சொந்த மகனை அனுப்பினார். இவன்தான் சொத்துக்குரியவன் என்று அடித்து கொன்று போட்டார்கள். தோட்ட தொழிலாளர், தோட்டத்தின் முதலாளி என்ன செய்தார்? அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விட்டார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாகவும் கூட இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஒரு சில திறமைகளை கொடுக்கிறார், ஒரு சில மூலதனத்தை கொடுக்கிறார். அது அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சூழல்களாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம். மூலதனத்தை கொடுக்கிறார். இவைகளையெல்லாம் கொடுத்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? அவைகளை பயன்படுத்த வேண்டும். இவைகளை கொடுத்த கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் எண்ணி அதை அறிந்து உணர்ந்து கடவுளுக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுக்காமல் அவைகளையெல்லாம் தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காகவே பயன்படுத்தினால் அந்த மனிதர்களை இயேசு என்னவென்று அழைக்கிறார்? அத்தீயோரை அழித்து ஒழித்து விடுவார். அத்தீயோர் என்று அழைக்கிறார். தீயோருக்கு விண்ணகத்தில் இடம் கிடைக்குமா? அன்பானவர்களே, ஆகையினால் நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன என்றால், அவர்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். திறமை, வாய்ப்பு, மூலதனங்கள் அவைகளை சரியாக பயன்படுத்தாதவர்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மிடமிருந்து இறையாட்சியை அகற்றிவிட்டால், பேச்சுக்கு வச்சுக்கலாம், மூச்சை நிறுத்திவிட்டால் கடவுள் நாம் என்னவாகிறோம்? பிணமாகிறோம். இருதயம் துடிப்பது நின்று போனால் என்னவாகும்? செத்து போவோம். நம்மிடம் இருக்கிற மூலதனத்தை எடுத்துக்கொண்டால், இறையாட்சியை எடுத்துக்கொண்டால், நம்பிக்கையை எடுத்துவிட்டால், அமைதியை எடுத்துவிட்டால் அங்கே என்ன இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருக்கு கொடுக்கவில்லை. வெவ்வேறு திறமைகளை, வெவ்வேறு அனுபவங்களை, வெவ்வேறு மூலதனத்தை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு வேறு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? பயன்படுத்த வேண்டும். கனிகளை கொடுக்க வேண்டும். நான் என்ன கனி கொடுக்கிறேன்? அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை போல உம்மோடு இணைந்திருந்தால் அன்றி, இயேசு ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருந்தால் அன்றி கனி தர முடியாது. மிகுந்த கனி தந்து சீடராய் விளங்குவதே தந்தைக்கு விருப்பம் என்று இயேசு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே. எங்களுடைய வாழ்க்கை பின்னணிக்கு ஏற்ப, ஆற்றலுக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, திறமைகளுக்கு ஏற்ப ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எந்த ஒரு நல்ல கனியாவது கொடுக்க வேண்டும், கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்க வேண்டும். கொடுத்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தோடு செயல்பட வேண்டும்.
அந்த வரத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.